அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருட்சிகம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே. இது ஒரு கைடன்ஸா எடுத்துங்க. ஏன்னா கோச்சாரத்துல கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். உங்க சுய ஜாதகத்தின்படி என்ன பிராப்தங்கள் இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்றது தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய தன்மை. ஸோ அந்த அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இந்த மாதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வகையில தான் இந்த மாத பலன்கள் போட்டுட்டு இருக்கிறது. நாம இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பா கடந்த காலங்கள்ல, குறிப்பா கடந்த ஓராண்டாக பாத்தீங்கன்னாக்க உடல்நலத்துல அப்பப்போ பாதிப்பு, மருத்துவ செலவுகள், எதிரிகளோட தொல்லை, குறிப்பா வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில எதிர்ப்புகள், எதிரி தொல்லை, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து, ஈவன் போன மாசமே நான் எதிரிகள் கூட்டம் விலகும் நேரம் அப்படின்னே சொல்லியிருந்தேன். இந்த மாசத்திலிருந்து இன்னும் விலகாதவங்களுக்கும் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க கை ஓங்கும், திடீர்னு புகழும் வெற்றியும் பெறுவீங்க. அது உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். அதனால ஊதிய உயர்வு கூட சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு போனஸ் கூட கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பொங்கல்ன்றனால போனஸ் கொடுக்குறாங்க அதனாலதான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே எந்த வேலையில இருந்தாலையும் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் கொஞ்சம் கைக்கு வரும். அடிஷனல் இன்கம், அது உங்களுடைய பார்ட் டைம் ஜாபா இருக்கலாம், அல்லது நீங்க வேற ஏதாவது ஒரு கமிஷன் தொடர்பாக வேலை பார்க்கலாம். அதன் மூலம் ஏர்ன் பண்ணுவீங்க. அதாவது ரெகுலரா ஜாப்ல இருக்கவங்க கூட சொல்றேன். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும், அல்லது எக்ஸ்ட்ரா டிஏ, ஊதிய உயர்வு இதெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சேல்ஸ் நல்லாவே ஆகும். கொஞ்சம் நல்ல கூடுதலான வருமானம் வரும். சேல்ஸ், அதாவது 10,000 சேல்ஸ் ஆயிட்டு டெய்லினாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் 15,000 வரும். அதே போல கூட்டாளி, மேலும் கூட்டு தொழில் செய்யறவங்க, அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் நல்லாவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் உங்களை டென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால டென்ஷன் ஆக மாட்டீங்க. பையர்ஸ் கிட்ட டென்ஷன் ஆக மாட்டீங்க. கோபம், டென்ஷன் குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் உச்சம் பெறாரு. செவ்வாய் உச்சம் பெற்று 3ஆம் பாவகத்துல இருக்கிறது. சூரியன், புதன், இந்த கிரகங்களோட ஏறத்தாழ மாதத்தோட முதல் பகுதியில சூரியன் இருப்பாரு, புதனும் இருப்பாரு. அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும். அது வரலும் பாத்தீங்கன்னாக்க நிறைய அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். நிறைய முயற்சிகள் செய்வீங்க. கடந்த காலத்துல பெண்டிங்கா போட்ட விஷயத்தெல்லாம் தட்டி தூக்கி இந்த காலகட்டத்தில் நீங்க செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அப்படி செயல்படுத்தினா வெற்றி வருமானா கண்டிப்பாக வெற்றி வரும். தாராளமா செயல்படுத்துங்க. கடந்த காலத்துல நீங்க செய்யாத ஒரு வேலையை எடுத்து செஞ்சீங்கன்னாக்க வெற்றி உண்டு. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வைராக்கியமாக நீங்க நின்று வேலை பார்த்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு பக்கம் அலைச்சல்கள், பயணங்கள் இருந்தாலும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் முன்னேற்றம் ஏற்படும். உங்களை எதிர்த்தவர்கள் தானாகவே விலகுவார்கள். எதிரிகள் கூட்டம் விலகும் அப்படின்றத முக்கியமா சொல்றேன். மேலும் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு செவ்வாயை பொறுத்தவரையிலும் 6ஆம் அதிபதியாக வராரு. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் 6க்குடையவனாக வராரு. 6ஆம் இடத்துல குரு இருக்கு. அப்போ கடனும் கொஞ்சம் இருக்கும். புதிய கடன் வாங்குவீங்க. வீடு கட்டுறேன், வாகனம் ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் அதற்கான கடன் படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மேலும் இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ பிப்ரவரி 13ஆம் தேதி வரலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது வரலும் பெருசா டென்ஷன் எல்லாம் எதுவும் இருக்காது, கோபம் இருக்காது, சாந்தமா தான் பேசுவீங்க. பாக்குறதுக்கே ஒரு நடை, உடை, பாவனை எல்லாம் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுவீங்க. தன்னை மேம்படுத்திக்குவீங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா தன்னை மேலும் அழகுபடுத்திக்குவீங்க. அதனால மற்றவர்களால் மதிக்கப்படுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பாசிட்டிவான விஷயம் அதுதான். ஆண்களாக இருந்தாலையும் தன்னுடைய புகழையும் தன்னுடைய மரியாதையும் உயர்த்திக்குவீங்க. அதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். அதனால வார்த்தைகளை ரொம்ப கவனமா தான் கையாளுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல் பகுதி அது 100% நடக்கும். பிற்பகுதியில சுக்கிரன் 3ஆம் பாவகத்துக்கு போகும்போது, சுக்கிரன் செவ்வாய் சேரும் போது பாத்தீங்கன்னா சூரியன் 4ஆம் பாவகத்துக்கு போயிடுவாரு. சூரியனும் புதனும் 4ஆம் பாவகத்துல இருக்கும். அங்க சூரியன், புதன், சனி சேர்க்கை இருக்கும். இது பாத்தீங்கன்னா பிற்பகுதியில பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கண்டிப்பா கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா சூரியன், சனி சேர்க்கை 4ஆம் பாவகத்துல வரும்போது ஒண்ணு உங்களுடைய உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க, அல்லது தாயாரின் உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க, தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தையின் உடல்நலனில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்க முதல்ல பெற்றோர்களின் உடல்நலனில் கவனம் செலுத்தீங்க. இந்த 4ஆம் பாவகத்துல சனி, சூரியன், புதன் சேர்க்கை என்பது உங்களுக்கு வாழ்க்கை துணிவர் வகையில, குடும்ப வகையில, அதாவது
வாழ்க்கை துணைவருடைய உறவுகள், குறிப்பா மாமனார் மாமியார் வகையில சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். அது பாத்தீங்கன்னா பாத்துங்க. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை ட்ரை பண்றீங்கன்னா வேலை கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதுவும் முதல் பகுதியிலேயே நிறைய சான்சஸ் இருக்கு. நல்லாவே இருக்கு. இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேரும் போது பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே வீடு சம்பந்தமான சொத்துக்கள் சம்பந்தமான கடன்கள் ஏற்படும். அதே சமயத்தில் எதிர்ப்பாளினரோட நட்போ அல்லது காதலோ கூட சில பேருக்கெல்லாம் ஏற்படும். இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக்க எதிர்ப்பாளினால் ஆதாயம் அடைவீங்க, எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படும். அதே போல கல்யாணம் ஆகாதவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தைரிய வீரியம் அதிகமாகும். எதையும் துணிந்து செயல்படுத்துவீங்க. சகோதர வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவுகள் வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உறவுகளோடு சில பேருக்கெல்லாம் பகை இருக்கும். உறவுகள் உங்களை நச்சரிப்பாங்க. ஏதோ ஒன்று பணம் கேட்டு ஏதோ ஒரு உதவி கேட்டு உங்களை நச்சரிப்பாங்க. அது அந்த விஷயத்துல கவனம் செலுத்திங்க. அது உங்க உறவாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கை துணையரோட உறவுகளாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு டென்ஷன் படுத்துவாங்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். மேலும் சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம் அல்லது வாகனத்துல செலவுகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. இந்த குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க அதுவும் பரணி நட்சத்திர சாரத்துக்கு மாறிட்டாரு. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனோட நட்சத்திர சாரத்துல மாறிட்டாரு. அந்த சுக்கிரனும் மாதத்தோட பிற்பகுதியில 3ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார். அப்படின்னாக்க அதாவது உங்களுக்கு சுப செலவுகள், அதற்காக சுப கடன்கள் தரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல உங்களை இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அல்லது வழக்குகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க அதுல வெற்றிகள் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க சொத்து தொடர்பான வழக்குகள் அல்லது டிவோர்ஸ் கேஸ் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கீங்கன்னாக்க அது உங்களுக்கு வெற்றி ஏற்படும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த ராகு 5ஆம் இடத்துல 11ஆம் பாவகத்துல கேது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் நீண்ட நாளா இல்ல, புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா மருத்துவ செலவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போலாமான்னா தாராளமா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் போலாம். ஏன்னா குருவும் பரணி நட்சத்திர சாரத்துல இருக்கிறாரு. சோ அந்த அடிப்படையில உங்களுக்கு இந்த புத்திரபாக்கியம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். மேலும் பாத்தீங்கன்னாக்க புத்திசாலித்தனமாக இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செயல்படுத்துவீங்க. இப்போ பங்கு சந்தையில் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டு போன்ற இனங்களில் நீங்க முதலீடு செய்ய விரும்புறீங்கன்னாக்க ஒரு குறைந்த அளவுக்கு முதலீடு செய்யலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையில ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தும். முன்னேற்றம் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல நீங்க நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, பூமி சம்பந்தமான ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ரியல் எஸ்டேட் துறை, அதே போல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கோல்டு, ஜுவல்லரி, அதாவது கோல்டு அண்ட் இந்த ஜுவல்லரி துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, கட்டுமானம், கட்டிடவியல், மண்மனை தொடர்பான துறைகள், விவசாயம் சார்ந்த துறை, உணவுத்துறை, இதெல்லாமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பெறக்கூடியதாகவே இருக்கும். அதே போல இந்த என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்கன்னாக்க நிச்சயமாக நல்ல ஒரு ஊதிய உயர்வோ அல்லது நல்ல ஒரு முன்னேற்றமோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏற்படும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெரிய அளவுக்குலாம் கான்ட்ரவர்சியல் இருக்காது. நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். தாம்பத்தியம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முதல் பகுதியில பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ள வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் பெறுவீங்க. ஒரு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. அதே போல இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு செவ்வாயோட சேரக்கூடிய காலகட்டத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தாம்பத்தியம், மகிழ்ச்சியான ஒரு குடும்ப இல்லற வாழ்க்கை இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆல்ரெடி பிரிஞ்சவங்க, ஒரு தற்காலிகமாக பிரிஞ்சவங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கிறவங்க நீங்க சேரத்துக்காக முயற்சிக்கலாம். உங்க ஜாதகத்துல தோஷங்கள் இல்லை அப்படின்னாக்க சேர்றதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கு சாத்தியம் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்க 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்துல இருக்கும்போது சில பேருக்கெல்லாம் மறுமணத்திற்கு முயற்சி பண்றீங்கன்னாக்க மறுமணம் அமையும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அல்லது சில பேருடைய ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னாக்க நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும். நீங்க எங்கேயோ பணம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அந்த பணம் கைக்கு வரல அப்படின்னாக்க அந்த பணம் இனிமேல் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. முயற்சி பண்ணுங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் தொடர்பான கவலை இல்லை. மொத்தத்துல ஒரு சிறந்த மாதம் என்றுதான் சொல்ல முடியும். உங்களுடைய புதிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம். நீங்க பழைய விஷயத்த நீங்க தள்ளி போட்டதெல்லாம் தூக்கி
இப்ப செயல்படுத்தலாம். அது வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத முன்னேற்றம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிநாதனாக வரக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் முருகனை குறிக்கும். பழனிமலை முருகனை நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும். முருகன் வழிபாடு முடிந்தால் பழனி முருகன் கோவிலுக்கே கூட போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பக்கம் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். துவரம் பருப்பு தானமா கொடுக்குறீங்கன்னாக்க அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.